தேவையில்லாம இங்க என்னோட விஷயத்துல நீ தலையிட்டு இருக்காத. ஹே கவி, நான் இந்த ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன்? இந்த ஆஃபீஸ்க்கு நான் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்போ இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியோ அதுலேருந்து நான் இந்த ஆஃபீஸ்க்கு வரணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன, எனக்கு கொஞ்சம் சான்ஸு கம்மியாக தான் கிடைச்சிது. ஆனால் கிடைச்ச சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பாத்தியா? ம், ஆமா, உண்மைதான். எல்லாத்தையும் யூஸிங் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிகிறவன் தான் நீ. அப்படிதான் பேசுவ. இங்க பாரு, மரியாதையா ஒதுங்கி நில்லு. இந்த கம்பெனிக்கு நீ ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதான். தேவையில்லாமல் என் விஷயத்தில் நீ தலையிட்ட, நடக்கிறதே வேற. கவி, எதுக்கு இப்படி புடிவாதம் பிடிச்சிருக்க? உன் புடிவாதத்தை எல்லாம் தூக்கி குப்பையில போடு. அதெல்லாம் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. இங்கே பாருங்க மிஸ்டர் கவின், நான் சொன்ன வேலையை நீங்கள் செய்யலை அப்படின்னா நான் ஹெச்ஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எம்டி சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும். பி கேர்ஃபுல். இங்க பாரு கவி, எங்க போனாலும் சரி உன் நிழல் மாதிரி நான் உன் பின்னாடி தான் இருப்பேன். நீ சந்தோஷமா இருக்கலான்னு மட்டும் கனவு கட்டுறாத, சரியா?